நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம் இந்த ரோட்டில். ஸோ ஐவி டெக்கை வந்து நம்ம இங்கே தான் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். வேணுமுட்டே ஒரு RC 390 பக்கத்தில் வேணுமுட்டே ஓவர்டேக் பண்ணி கையை இப்படியெல்லாம் காமிச்சிட்டு போனோம். இந்த மாதிரி ஹைவேஸ் இன்வால்வ் ஆகுதுல என்னுடைய ஒர்க்கில். இந்த மாதிரி டைம்லலாம் தான் ஒரு சூப்பர் பைக் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஹோண்டா சிட்டி என்ன யாரோ பின்னாடி ஆன் அடிக்கிற மாதிரியே இருக்கு, ஆனால் யாருமே இல்லையே. ஹைவே பூதமா ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைல் சரியான காருங்க அது. இப்போ என்டேவர்லாம் திருப்பி வருதுன்னு சொல்கிறாங்க, பட் ஐ டோன்ட் நோ ஹவு ட்ரூ இட் இஸ். ரொம்ப பிடிக்குங்க இந்த காரு. தனி அழகு மெர்சிடிஸ்னாலே. ஆக்சுவலாக பறக்கிறார் அவர் அந்த மெர்சிடிஸ் பென்ஸு. ஐ திங்க் இஸ் கோயிங் இன் 140. வண்டி அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. ஐ திங்க் இஸ் கோயிங் இன் 150 160 போகிறாருன்னு நினைக்கிறேன். கீப்பிங் ஆன் புல்லிங் அண்ட் புல்லிங் அண்ட் புல்லிங். 21 kilometers 31 minutes காட்டுது. ஸோ டக்குன்னு போயிடலாம், நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம் இந்த ரோட்டில். ஸோ ஐவி டெக்கை வந்து நம்ம இங்கே தான் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். இங்கே தான் வந்து இது யூஸ் ஆகும். இன்னும் ஐவி டெக் வந்து ஆக்டிவேட் ஆகலை, ஏன்னா நம்ம 5th gearல் போயிட்டுருக்கோம். இதே ரோட்டில் நான் பைக்கில் வரும்போது என்னை எப்படி புள்ளி பண்ணுவாங்க தெரியுமாங்க. முந்தானே இது பைக்கில் வந்தேன் இதே ரோட்டில். வேணுமுட்டே ஒரு RC 390 பக்கத்தில் வேணுமுட்டே ஓவர்டேக் பண்ணி கையை இப்படியெல்லாம் காமிச்சிட்டு போனான். பக்குன்னு ஆகிடுச்சு. நான் ஐ வாஸ் க்ரூசிங் அரௌண்ட் 80-90. அவன் கண்டிப்பாக என்ன ஒரு 130-140 சேஸ் பண்ணியிருப்பான். அந்த பைக்கை வச்சுட்டு விரட்டி போயும் அசிங்கமாக கேட்க முடியாது. காரில் வந்தால் தான் இந்த ரோடை ஐ எம் ஏபிள் டு என்ஜாய். ரொம்பவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரோடு இது. எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி டைம்லலாம் தான், ஐ மீன் இந்த மாதிரி ஹைவேஸ் இன்வால்வ் ஆகுதுல என்னுடைய ஒர்க்கில். இந்த மாதிரி டைம்லலாம் தான் ஒரு சூப்பர் பைக் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஐ விஷ் எனக்கு ரொம்ப நாளாக வந்து காவாசாக்கி Z900 வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ரொம்ப நாளானா ரொம்ப வருஷமாக. ஆக்சுவலாக Z800 தான் என்னோடய இனிஷியல் ஆசை. பட் 2017 18 அவங்க என்ன பண்ணாங்க, காவாசாக்கி Z800 Z1000 தூக்கிட்டு Z900 எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்போலேருந்தே அந்த பைக் மேலே ஒரு கண்ணு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆசை அது. அந்த பைக்கை அஃபோர்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக இல்லை. வெறும் ஆசை மட்டும் தான் பட முடியும், அது வாங்கிறதுக்கான காசு இல்லை. பட் 2021 ஃபைனலி ஐ வாஸ் இன் அ பிளேஸ் டு அஃபோர்ட் இட். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுவோம். ஏன்னா 22 இந்த கார் வாங்கினேன், ஹோண்டா சிட்டி. என்ன யாரோ பின்னாடி ஆன் அடிக்கிற மாதிரியே இருக்கு, ஆனால் யாருமே இல்லையே. ஹைவே பூதமா. ஸோ ஓகே, எனிவே முடிஞ்ச அளவுக்கு அந்த பைக்கை வாங்குறத தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். வர காசு எல்லாத்தையும் பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணு. நீ பாட்டு உன்னுடைய பர்சனல் டிசையர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப செலவு பண்ணிகிட்டே இருந்தேன்னா பிஸ்னஸ்க்கு யார் பூட் ஸ்டாப் பண்ணுறது? பூட் ஸ்டாப்பிங் மீன்ஸ் ரீஇன்வெஸ்டிங் யுவர் ப்ராஃபிட்ஸ் பேக் இன்டு பிஸ்னஸ். ஐ மீன் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், அதனால் சொன்னேன். உடனே காண்டாவாதீங்க. ஸோ அதை பண்ணு. அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி கார்லாம் சூப்பர் பைக்லாம் வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை. when you make a lot of profit அப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட்டேன். ஐ எம் ஆக்சுவலி பிக் பிலீவர் இன் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இட் இஸ் லைக் ஒரு விஷயம் வாங்க முடியும்னா இமீடியட்டாக அதை வாங்கி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ தள்ளி போடுறோமோ தட் வில் கிவ் யூ அ டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ எனிவே 2 வருஷம் தள்ளி போட்டேன். இப்போ 2024 இருக்கும். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயாவது வாங்கணும், இல்லை அட்லீஸ்ட். ஏன்னா அதுக்கு புக்கிங் டைம் 5 months. நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா புக்கிங் காஸ்ட்டே 1 lakhன்னு சொன்னாங்க எனக்கு காவாசாக்கியில். ஸோ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகும். ஸோ நான் இப்போ புக் பண்ணால் தான் என் பர்த்டேக்கு கிடைக்கும் செப்டம்பரில். ஹலோ, சொல்லுங்க கார்த்திக். சார் அதான் இப்போ மேங்கோ டிச்சு பக்கம் ஆயிடுச்சு. ஸோ எனிவே ஐ காட் அ கால். ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைல் சரியான காருங்க அது. ஆக்சுவலாக ஃபிகோ கூட சரியான காரு. ஒழுங்காக இந்தியாவில் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம்.
இப்போ எண்டேவர்லாம் திருப்பி வருதுன்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ ஹவு ட்ரூ இட் இஸ். வந்தாலும் நம்புவாங்களா? மறுபடியும் அவங்க மூடிட்டு போயிட்டாங்கன்னா ஆஃப்டர் சேல்ஸ் நம்ம ஆளுங்களாம் ரொம்ப யோசிப்பாங்க. இந்த என்த்யூசியாஸ்ட்லாம் வாங்கிடுவாங்க, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் அது எத்தனை பேர்? ஸோ எண்டேவர்ன்ற இதுக்காக வாங்குறவங்க, அந்த ஃபேன் பேஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. பட் யா, பீப்புள் நீட் டு பிலீவ் ஃபோர்ட் அகெயின். வாட் ஆர் த சான்சஸ் தட் தே ஒன்ட் லீவ் த கண்ட்ரி? மறுபடியும் போயிட்டா. ஸோ அந்த Z900 புக் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் செய்யணும். அந்த விஷயங்களை செஞ்ச அப்புறம் தான் ஐ வில் கம் டு அ பிளேஸ் வேர் ஐ கேன் புக் த Z900. அதனால் ஒன்று, இந்த வருஷம் வேணும்னா நான் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் புக் பண்ணணும். இல்லாட்டி ஐ கேன் டேக் மை ஓன் ஸ்வீட் டைம் அண்ட் புக் இட் பை ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர். புக் பண்ணிவிட்டு ஜான்வரி அப்போ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், டிமாண்ட் பண்ணலாம். ஒரு 4 மாதத்துலேயே ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம்மி Mercedes 4MATIC ரொம்ப பிடிக்குங்க இந்த காரு. தனி அழகு Mercedesனாலே. எனிவே, ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் ஒரு Z900 வாங்கணும் அட்லீஸ்ட். ஓகே, இங்கேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே. இன்றைக்கி வந்து கரெக்டாக ஏப்ரல், ஐ எம் நாட் ஷூர் வித் த டேட். இப்போ வந்து கரெக்ட் இந்த மாதம் வந்து கரெக்டாக ஏப்ரல். ஸோ அடுத்த ஏப்ரல்குள்ளேயாவது எப்படியாவது Z900 வாங்கணும்னு ஒரு டார்கெட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வாங்கும் போது திருப்பி இந்த விலாகுக்கு வந்து இந்த ஃபுட்டேஜை முடிஞ்சால் எடுத்து நான் போடுறேன். கிட்டத்தட்ட 7 வருஷமாக நான் Z900 வாங்கணும்னு எனக்கு ஆசை இருந்தாலும் ஐ திங்க் ஐ ஃபைனலி அப்ரோச் தட் ஃபைனல் ரன்னு சொல்லலாம். இது இப்போது ஏப்ரல் 2024 இருக்கும். ஏப்ரல் 2025க்குள்ளே எப்படியாச்சும் Z900 வாங்குகிறோம். அது ஒரு டார்கெட்டாக வச்சுப்போம். ஹைவேலே சொல்கிறேன் நான். ஸோ வாங்கிட்டோன்னா இந்த மாதிரி நான் லாங் டிஸ்டன்ஸ் சைட்லாம் எனக்கு இருக்குது இல்லையா, இதெல்லாம் நான் போயிட்டு வரும்போது அந்த பைக்கை யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும், ஹைவேல யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ என்னென்னா அதுக்கு பார்க்கிங் இருக்கணும். கண்ட இடத்துல பார்க் பண்ணிட்டு போக முடியாது. காரை கூட நம்ம ரோட்டில் விட்டு போயிடலாம். ஆனால் சூப்பர் பைக்கை அப்படி பண்ண முடியாது. ஆக்சுவலாக பறக்கிறார் அவர், அந்த Mercedes Benz. ஐ திங்க் இஸ் கோயிங் இன் 140. ஸோ பார்ப்போம். அதுக்குள்ளே Z900 வாங்கிட்டோன்னா இந்த மாதிரி லாங் சைட், இந்த மாதிரி ஒரகடம், ரொம்ப 100 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் அந்த ரேஞ்சில் வருதுன்னா, ஒரு 40 to 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் நம்ம சைட் வருதுன்னா டெய்லி போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் கார்லேயே நல்லா தான் இருக்கும், ஃபோன்லாம் எடுத்து பேசலாம். பட் அதில் ஒரு நாள் மாற்றி போகணுன்னா போய்க்கலாமே. ஸோ எஸ், தட் வில் பி அ கிரேட் டூல் ஃபார் மீ. ஆக்சுவலாக பறக்கிறாருங்க அவர், அந்த Mercedes Benzல போகிறவர். வண்டி அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. ஐ திங்க் இஸ் கோயிங் இன் 150 160ல் போகிறாருன்னு நினைக்கிறேன். பறக்கிறார் வண்டி அப்படியே. இட்ஸ் கீப்பிங் ஆன் புல்லிங் அண்ட் புல்லிங் அண்ட் புல்லிங். எதுக்கு சேஸ் பண்ணிக்கிட்டு பண்ணுவோமா? ஆக்சுவலாக அவங்கள சேஸ் பண்ணணும்லாம் நான் ஒன்றும் விரட்டி போல. ரோடு காலியாக இருக்குன்னு தான் நான் ஸ்பீட் பண்ணுறேன். பட் ஆப்வியஸாக அந்த கார்லாம் நினச்சா நம்மளை பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களால ஓட்ட முடியும். பட் யா, டெஃபினெட்லி இட்ஸ் அ பவர்ஃபுல் கார். எனக்கு இந்த வண்டியை வச்சுக்கிட்டு வானபி மாதிரி இந்த BMW Benz எல்லாம் நான் அசிங்கமாக சேஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நம்மளை விட பவர்ஃபுல்லான காரு. கம்ஸ் டவுன் டு த டிரைவர் இருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஸோ யா, the road was empty, so I just thought I'll லைட்டாக ஒரு சர்டன் ஸ்பீட் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். எனிவே கைஸ், நம்ம டோல்கேட் கிட்ட வந்துட்டோம். டூ லீவ் யுவர் தாட்ஸ் டவுன் இன் த காமெண்ட் செக்ஷன் பிலோ. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் vlogsலாம் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு காமெண்ட்ஸை சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த vlogsலாம் பிஸ்னஸை பற்றி பேசுகிறது ரொம்ப மினிமலாக வச்சுக்கிறேன். முக்கால்வாசி ரோட்டில் பார்க்குறது, காரு, இதை பற்றிலாம் தான் பேசுகிறேன். ஸோ லீவ் யுவர் தாட்ஸ் டவுன் இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. நான் உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும், இல்லை என்னுடைய vloggingல ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா டூ லெட் மீ நோ. ஸோ ஐ வில் end the vlog here. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். And until I see you again in another video, take care, stay safe. Signing off, Kishore.